श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरु गीता 112வது ஸ்லோகம். हृदम्बुजे कर्णिक मध्य संस्थे सिंहासने संस्थित दिव्यमूर्तिम् ध्यायेद् गुरुं चन्द्रकला प्रकाशम् सच्चित् सुखाभीष्टवरं दधानम्। पूजार्थं कल्पितं द्वैतम् अद्वैतादपि सुंदरम्. द्वैतம் எதுக்கு கல்பிக்கப்பட்டது? சாஸ்திரத்துக்கு ஞானிகளுக்கு தெரியாத இந்த மாதிரி பல வகையான கடவுள் நாமம் ரூபம் அவங்களுடைய கதைகள் இப்படி நிறைய இதெல்லாம் எதுக்காக என்கரேஜ் பண்றாங்க? ஏகரூப பூஜை தியானம் ஈஸ்வர ஆராதனை வீட்டில் இருக்கணும். அதை தொடர்ந்து நிறைய வருஷம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத ஆச்சாரியர்களும் சொல்லுவோம், துவைத ஆச்சாரியர்களும் சொல்லுவாங்க, விசிஷ்டாத்வைத்தர்களும் சொல்றாங்க. அப்போ அப்படின்னு வேதம் சொன்னது தானே. வேதத்துலதான் இது எல்லாமே வழிபடுறது எப்படின்னு அதெல்லாம் இந்த கடவுள் இத்தினான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பூஜார்த்தம் கல்பிதம் துவைதம் இல்லைன்னு நமக்கு மனசுக்கு ஒரு ஆலம்பனம் கிடைக்காது, சப்போர்ட் கிடைக்காது. மனசுடைய சந்தோஷத்துக்காக துவைதம் கல்பிக்கப்பட்டது. சந்தோஷத்துக்குன்னு சொல்லாம பூஜார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பட் நம்ம திருஷ்டில துவைத்தம்னா கடவுளை பத்தி மட்டும் இல்லையே, உலகம் மொத்தம் துவைத்தமா தானே இருக்கு. அந்த துவைத்தத்தினை நம்புறோம், அது சத்தியம் நினைச்சுக்கிறோம். அதுல ஈடுபட ஆனந்தம் வருது, துக்கமும் வருது. பூஜார்த்தம் பூஜைக்காக மட்டும் இல்லை, பொதுவாவே துவைத்தம் என்ன பண்றது? ஆனந்தம் கொடுக்கறது மனசுக்கு. அத்வைத்தத்தினை பூஜிக்க முடியாது. ஒரு ராமர்னு கிருஷ்ணனை நினைச்சு பூஜிச்சது போல் ஆத்மனை பத்தி எப்படி பூஜிப்பேன்? ஆத்மா ரூபம் கிடையாது. அத்வைத்த பிரம்மனை ஆராதனை உடல பூஜை பண்ண முடியுமா? அதே அழகான கிருஷ்ணர் விக்கிரகம் பார்த்து வச்சுக்கிட்டு அவர் மீத அன்போட பூஜை பண்றோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் கூட மனசுக்காக கல்பிக்கப்பட்டது, பூஜார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் மனசோட சந்தோஷார்த்தம். ஆனா அந்த துவைத்த சந்தோஷத்துல பக்கத்துல துக்கம் இருக்கு.
பட் எனியோ ஆனந்தமா இருக்கு சார் மனசுக்கு. நீங்க சொல்ற பிரம்மனை பூஜிக்க முடியாது, அவருக்கு பால் அபிஷேகம் பண்ண முடியாது, பூக்கள் கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால அத்வைதாதபி சுந்தரம், அத்வைத்தத்துக்கு மேல இந்த துவைத்தமே ரொம்ப மனசுக்கு ஒரு ஆஹ்லாதம் கொடுக்கிறது. ஆனா இந்த கருத்து அப்படியே எவ்வளவு நாள் அப்படியே வச்சுக்கிறோம், அது அப்படி இருக்கணுமா, அது சத்தியமானா என்ன சொன்ன வார்த்தை இப்போ துவைத்தம் கல்பிதம்னு சொன்னோம். அது ரொம்ப குரூஷியல் வேர்ட், இம்பார்ட்டன்ட். கல்பிதம். அது பூஜை விஷயத்துல ஆகட்டும், உன்னுடைய சாதாரண மனசுக்கு சந்தோஷமனு எல்லாமே கல்பிதம். கல்பிதம்னா சூப்பர் இம்போஸ். கல்பிதம்னா ஊகிக்கப்பட்டது, சும்மா இமேஜின் பண்ணி நினைச்சுக்கிறத கல்பிக்கப்பட்ட. அதனால அது சத்தியம் இல்லை. கல்பிக்கிறதுக்கு முன்னாடி எது மேல கல்பிக்கப்பட்டது? காணல் நீர்னு பார்க்கணும்னா அதுக்கு கீழே அந்த சூடான தார் ரோடோ மண்ணோ இருக்கணும். அது மேல மேல டைரக்டா வெயில் விடணும். அப்போதானே அந்த காணல் நீர் கல்பிக்கப்பட்டு காணப்பட்டுச்சு. அதுபோல் இந்த துவைத்தம் கல்பனை எது மேல நடங்கிறது அப்படின்னா பிரம்மத்து மேலதான். அப்போ கல்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கின்றனதோ, கல்பிச்சதுக்கு அப்புறமும் என்ன இருக்கின்றனதோ, கல்பனை மாறிட்டு இருந்தா கூட என்ன இருக்கின்றனதோ, கல்பனை இல்லாம ஆனா கூட என்ன இருக்கின்றனதோ, அது சத்தியம். திரும்பி அதே உதாரணம் எடுங்கோ. காணல் நீர் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு சூழ்நிலையில தான் அது காணப்படுறது. அதுக்கு முன்னாடி அப்ப அந்த சூடான தார் ரோடு இல்லையா, அந்த மணல் இல்லையா? இருக்கு. சரி, இப்ப கல்பிச்சதுனால அங்க ஜலம் இருக்கிற போது காணப்படுறதுனால இப்ப அங்க அதே தார் ரோடு இருக்கா இல்லையா, மணல் சூடானது அப்படி. சரி, அப்புறம் கிளவுட்ஸ் வந்துச்சு, சூரியன் காணும், ஸோ காணல் நீர் காணும். அப்போ அந்த அதிஷ்டானம் சப்போர்ட் பண்ற இருக்குல்ல மண்ணு இருக்கு. நடுவுல கொஞ்சம் பெருசா தெரிஞ்சது, கொஞ்சம் சிறுசா இருந்துச்சு, மாறுறது. மாறினா கூட அதிஷ்டானம் அப்படி இருக்கு. அதாவது இந்த சர்வம் ஜெகத் மொத்தம் கூட அப்படிதான் சத்தியத்து மேல பிரம்மன் மேல கல்பிக்கப்பட்டது. இந்த விஷயத்த நீ உணர்ந்து ஞானத்தினால அதுக்கப்புறம் துவைத்தத்தோட விளையாடு, துவைத்தத்தை என்ஜாய் பண்ணு. ஆனா வாழ்க்கை முழுசா அப்படியே, வாழ்க்கை முழுசாவா ஜன்ம ஜன்மங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. அதனால வேதாந்தத்தில் இந்த கல்பிதமனை வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இப்ப இந்த விஷயத்தின் ஆரம்பிச்சோம்னா 111வது ஸ்லோகத்தில் கடந்த வகுப்பில் நம்ம பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதுஷம் தத்துவமஸ்யாதி லட்சம் இப்படி 10-12 விசேஷணங்களை சொல்லி சொன்னோம். பட் அங்க எதுவே மனசுக்கு எட்டுற மாதிரியோ, கண்ணுக்கு காணப்படுற மாதிரியோ, காதுகளுக்கு கேட்கிற மாதிரியோ, மூக்குனால மணக்கிற மாதிரியோ எதுவுமே இல்லையா அதுல. ககன சதுருஷம் எல்லா வேர்டு கடந்த சத்சங்கத்துல அது விவரிச்சிருக்கேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு. அப்போ அது சொல்லிட்டா அதுக்கப்புறம் இப்போ அடுத்த
112 ద్వైతం ఊహించుకో, ఊహించుకున్న కల్పించుకో, ననిచుకో. అది మూలమా స్లోలీ ఈ ద్వైతం అనేది కల్పన అనేది சத்தியமில்லைன்னு நீ சத்தியமா நம்பணும். ஞானத்தினால நம்பணும். அதுக்கப்புறம் இந்த துவைத்த பிரபஞ்சம் உன்னை துக்கப்படுத்தாது. துக்கப்படுத்தாது, மோகப்படுத்தாது, பிரமப்படுத்தாது, கஷ்டப்படுத்தாது. துவைத்தத்தில் பார்த்துட்டே இருப்பே, துவைத்தத்தில் இருப்பே, லோக அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அத்வைத ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அத்வைத ஞானத்தோடு கூடி இருக்கும் போது செய்யற அந்த பக்தி ஆனந்தமா தான் இருக்கும். அதனால அத்வைத ஞானிக்கு துவைதமும் ஆனந்தம்தான், விசிஷ்டாத்வைதமும் ஆனந்தம். என்ன அவருக்கு உள்ள தெரியும், எல்லாம் கல்பிதம் தானே, கல்பிதம். அந்த மாதிரி கல்பிதம் செய்யறாரு இங்க சிவபெருமான். பார்வதி தேவி கிட்ட சொல்ல தொடங்கிட்டார். தியானம் அப்படின்னு இந்த தனியா இந்த சாப்டருக்கு பேர் ஆக்சுவலா. ஆனா நம்பர் ஸ்லோகங்களை நம்ம வரிசையா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க தியானம் சொல்லி தருவே అని குரு பத்தி தியானம் அன்னாரு ஆரம்பிச்சாச்சு. கலந்து இந்த கல்பிதமும் பார்க்கிறோம், அதிஷ்டானத்தினையும் பார்க்கிறோம், சகுணமும் பார்க்க போறோம், நிர்குணமும் பார்க்க போறோம். ரெண்டு மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதுக்குதான் நான் இந்த இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது உங்களுக்கு. இந்த 112வது ஸ்லோகத்தில் பார்த்த விஷயம் என்னன்னா, நம்முடைய ஹிருதயஸ்தானத்தில் ஹிருதயத்தினே உபனிஷத்து சாஸ்திரம் ஒரு கமலம், விகசிக்காத கமலம் போல் இப்படி இப்படி கீழே பார்க்கிற முகம் இருக்கிறது போல் சொல்லும். ஆனா தியானத்துக்கு சிலவாட்டு விகசிச்ச கமலம், அந்த கமலத்திலோ உன்னுடைய இஷ்ட தெய்வம் இங்க குரு பற்றி சொல்றதுனால அங்க ஒரு சிம்ஹாசனத்தில் அழகான அலங்காரம் செய்யப்பட்டதுல திவ்யமான அந்த சூரியன் போல் தேஜஸ் இருக்கிற என்ன குரு மகாராஜ் உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய பாதங்களாம அக்னினி இங்க இதுல சொல்லல, அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. பாதங்கள் தலை ரெண்டு. இப்ப இங்க சந்திரகலா பிரகாசம், அவர் முகத்தில் சந்திரன் போல் பிரசாந்தமான குளிர்ச்சி கொடுக்கிற பிரகாசம் இருக்கு. ஆனா பாதங்களை எடுத்துக்கிட்டு அங்க சூரியன் போல அந்த தேஜஸ் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தயையோட கருணையோட நமக்கு உபதேசம் பண்ணி ஞானம் போதனம் செஞ்சு நம்முடைய அஜ்ஞானமனே சம்சாரத்தின் அஜ்ஞானத்தினை நெருப்பு போல் எரிச்சிடுவார். நெருப்பு எப்படி பஸ்மம் செய்யுமோ அஜ்ஞானத்தினை நாசனம் செய்யும். குரு அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். குரு அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். குருன்னா பிரம்மன்னு அர்த்தம். படிச்சோம், அதையும் மனசுல அப்படி இருக்கணும். ஸோ அதனால இங்க அப்படி சொல்லி, இப்போ அந்த ஞானம் அதோடைய ரிசல்ட் என்ன, பலம் என்னன்னு சொல்லும் போது சச்சித் சுக அபீஷ்டவரம். அபீஷ்டம்னா இஷ்டமான அர்த்தம். இஷ்டமான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு குரு எதுக்கும். பல சுவாமின்னு எல்லாம் கும்பிட்டு நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிறோம். திரும்பி குரு கிட்ட வரும்போது அபீஷ்டவரம்னா
எல்லாரும் கேட்க வேண்டிய, ஆசிக்க வேண்டிய, ఆశపడ வேண்டிய సచ్చిత్ సుఖం. ఎదుగు కల్పితంలో సచ్చిత్ సుఖం இல்லை. கல்பித்தத்துல வந்தி போற சுகம் இருக்கு, வந்தி போற துக்கம் இருக்கு. அது எப்பவுமே காம்பினேஷனா தான் இருக்கு. பட் இந்த சத் சித் சுகம், சஜ்ஜித் ஆனந்தம்னு சொல்லும் போது அது இந்த கல்பித்த துவைத்த பிரபஞ்சத்தின் போல் இருக்கிற சந்தோஷம், ஆனந்தம் இல்லை. அது அடிக்கடிக்கு காட்டி கொடுக்கிற உதாரணம் தூக்கத்தில் துவைதம் எதுவுமே இல்லை. எந்த வகையானும் எப்படி பார்த்தா அந்த துவைதம் இல்லை. ரெண்டாவது అనేది உனக்கு தெரியல. அப்ப என்ன, ரெண்டாவதே இல்லை, துவைதம் இல்லாத சமயத்தில் இருக்கிற அந்த ஆனந்தம், அது ஆனந்தம் தான். அது எத்தனையோ மடங்கள் பெருசுன்னு சொல்லி எல்லா மனிதனுக்கும் தெரியும். அப்போ அது சத்தியமா, இந்த துவைத்தத்தினால போற ஆனந்தம் சத்தியமா? அது அன்இன்டரப்டடா அத்தனை மணி நேரம் இருக்கு. நினைச்சு பாருங்க, 8 மணி நேரம். இப்போ நாளானைக்கு புது வருஷம் வரப்போறதுன்னு சொல்லி அமக்களும் ஒரே கொண்டாட்டம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுல ஈடுபடுவான். 8 மணி நேரம் குறைஞ்சது 9 மணி நேரம், சில பேர் 10 9 மணி நேரம் தூக்கம் வேணும். குழந்தைகளுக்கு 10 மணி நேரம் வேணும். அத்தனை மணி நேரம் டிவி பார்த்துட்டு, போன் பார்த்துட்டு, ஏதாவது வேற சினிமா, டிவினா சினிமா பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் நீ தொடர்ந்து ஆனந்தமா இருக்க முடியுமா? தொடர்ந்து நான் கேட்கிறேன். ஆமா சார், நாங்க சில வாட்டி 2-3 சினிமா அப்படியே பார்ப்போம். அந்த டிவி வந்த புது காலத்துல மக்களுக்கு அவ்வளவு கிரேசி. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான். சிவராத்திரின்னா சாயங்காலம் இப்படி 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் சினிமா ஓடிட்டு இருக்கோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அத்தனை மணி நேரத்தில் நடுவில் டீ குடிக்காம, நடுவில் பாப்கார்ன் சாப்பிடாம, நடுவில் அங்கங்க போகாம அப்படியே இருக்கானா? இந்த காம்படிஷன் சில பேர் ஏதேதோ பண்றாங்க பிராக்டிஸ் பண்ணி. அவனு கூட எவ்வளவு மணி நேரம் என்ன காட்டுறது இது? அப்படின்னா லோக சுகம் நீ ஏதாவது சொல்லு, குறைச்சல் தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே, அதே டூ மச் தான். இல்ல நான் தொடர்ந்து காலையில இருந்து, இப்போ நான் காலையில இருந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றேன்ற பையன் எல்லாம் பண்ணுவான். ஆனா காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கான், நடுவில் எத்தனை வாட்டி டீ குடிக்கணும், இல்லைன்னு ஏதாவது சாக்லேட் வாயில போட்டுக்கணும், எனர்ஜி வேணும், இல்லை ஏதாவது பண்ணணும், நடுவில் ஏந்திருக்கணும், கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணணும், உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி. ஆழமான தூக்கத்தில் சப்போஸ் 8 மணி நீங்க அப்படி அடிச்சு போட்ட போது தூங்கும் போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அவ்வளவு நேரம் லோகத்துல எந்த சுகத்திலும் நீ அனுபவிக்க முடியாது. அது எப்படிப்பட்ட சுகமாவது ஆகட்டும். இது கிளியர் கட்டா காட்டுறது ஸ்வரூப சுகம், பிரம்மானந்தம், சச்சித் சுகம் அது ரொம்ப சிறந்ததுன்னு தெரியுது. இப்போ நம்முடைய முயற்சி என்ன? தூக்கம் பத்தி சொல்றதுக்கும் உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கும் இல்லை இங்க கிளாஸ். இது புரிஞ்சுக்கிட்டப்ப நினைவுல அந்த ஞானத்தோடு இருந்துட்டு, இந்த லோகத்துல கர்ம பந்தத்திலேயோ கர்ம பலத்தை ஆசிச்சியோ அப்படி இப்படியோ திரும்பிதுல இருந்துட்டு நினைவுல துக்கத்தை காட்டாமே, துக்கம் வந்தா கூட துக்கி ஆகாமே, அப்புறம் கடவுள் అనేది எங்கெங்கோ தேடுறதோ அதுலயே அப்படியே ஈடுபட்டுட்டு ஒரு யாந்திரிகமா இத்தனை வருஷமா பண்றதை பண்ணாம தெளிவோட அறிவோட
முக்தி அடையணும், அந்த ஞானத்தோட சரீரம் விட்டுட்டா உனக்கு இந்த துவைத்த கல்பிதமான இந்த பிரச்சனை திரும்பி உனக்கு வராது. அதுதான் நம்முடைய முயற்சி. அது குருகீதை படிங்கோ, இன்னொன்னு படிங்கோ, ஏதாவது படிங்கோ. ஸோ அதனால இங்க குரு கிட்ட நம்ம ஆசிக்க வேண்டியது, எனக்கு மோட்சம் வேணும், முக்தி வேணும். ஆனா பல பிரச்சனைகளோட கஷ்டங்களோட வருவோம். பரவாயில்ல, அவருக்கு நமஸ்காரம் பண்றோம், மனசுல சொல்லிக்கிறோம். அவரு கூட பேசி தெரிஞ்சது சரியாயிடும்ல, கவலைப்படாத அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பிரவச்சன உபதேசத்தின்னு கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கும்போது ஸ்லோவா நீ தயாராயிடுவேன். சுக துக்கங்கள் எல்லாம் கல்பிதம், சரீரம் கல்பிதம், நாமரூபங்கள் கல்பிதம். அப்படி சொல்லி இப்ப அடுத்தது 113, 114 ரெண்டும் சேர்ந்து படிப்போம். இன்னும் கொஞ்சம் கீழே சகுண ரூபமான, நான் பேசின பேச்சு 112 வரைக்கும் சகுண நிர்குணம் ரெண்டும் சேர்ந்து கலந்து பேசியிருக்கேன் நான். இங்கேயும் அதே தான் சொல்றாரு. சச்சித் சுகம் அபிஷ்டான பிரதானம் கொடுக்கிறவர் குரு. அவன் ஹிருதயம்ல நினைச்சுக்கோ, பத்மாவை நினைச்சுக்கோ, பத்மத்துல உட்கார்ந்தார நினைச்சுக்கோ, அப்படி எல்லாம் ரெண்டுமே சொல்றதுனால சரி. இந்த சச்சித் சுகம் நீங்க இவ்வளவு நேரம் திரும்பி பேசிட்டீங்க, பிரம்மானந்தம் அப்படின்னு கனவு, நீங்க எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா கூட கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு. அதனால சரி, சகுண தியானமாவது பண்ண பழகு, மனசு சாந்தி ஆயிடும், மனசு நிம்மதி வரும், தைரியம் வரும், ஸ்தைரியம் வரும். ஸ்வேதாம்பரம் ஸ்வேத விலேப புஷ்பம் முக்தா விபூஷணம் முதிதம் த்விநேத்ரம் வாமாமபீட ஸ்தித திவ்ய சக்திம் மந்தஸ்மிதம் பூர்ண கிருபா நிதானம் ஞானஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்யம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. இந்த முதல் பாகம் முதல் 113வது மந்திர ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் எல்லாமே சகுணமா வர்ணனம் செய்யப்பட்டது. கடைசி வார்த்தை 114 கடைசி வார்த்தை ஸ்ரீமத்குரும் நித்யம் அகம் நமாமி. நான் ஆல்வேஸ் நிரந்தரம் என்னோட சத்குருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பேன். எப்படிப்பட்ட சத்குரு? நான் 2 விதமா புரிஞ்சுக்கலாம். மனசு உபயகாமினி சொல்லுவாங்க. மனசனே நதியாமா 2 பக்கமும் பிரவகிச்சுடுமா. அது என்ன சார், நதின்னா ஒரு பக்கம் தானே நோக்கி போயிட்டே இருக்கும்னு கொஞ்சம் போர் அடிக்கு, கொஞ்ச நேரம் அப்படி போலாம்னு சொல்லிட்டு திரும்பி மேலைக்கு போகுமா? சரி, ரொம்ப மேல இல்ல, ரொம்ப பிளெயினாவே இருக்கு அங்க. ஆனா கூட சரி, கொஞ்ச நேரம் இப்படி போயிடுச்சு, கொஞ்ச நேரம் திரும்பி அங்க போய் பார்த்துட்டு திரும்பி இங்க போறேன், அப்படி போக ஒரே பக்கம்தான் போகும். ஆனா இந்த மனசனே நதி 2 பக்கமும் போகிற சக்தி இருக்காம. அது என்னது 2 பக்கம்? ஒரு பக்கம் இந்த கல்பிதம் அனாத்மா துவைத்தத்துக்குள்ளயும் போறதுக்கு அதுக்கு பிடிக்கும், அது செய்யும். ஆனா இப்படி சத்சங்கத்துல உட்கார்ந்து அதுக்கு காதுனால உள்ளக்கு
உபதேசம் பண்ணி பண்ணி பண்ணும்போது அது ஸ்லோலி நான் இப்படி போவேன்னு சொல்லிட்டு அத்வைதத்தை நோக்கி பரமாத்மனை நோக்கி அந்த பக்கம் போகும். either ரிலேட்டிவ் ஆர் absolute, வியாபகாரிகம் பாரமார்த்திகம். அதே மனசு தானே சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி சத்சங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி இது எதுவுமே தெரியல புரியல எப்படி இருக்கு. இப்போ ஐ எம் ட்ரைங் டு டேக் இன் திஸ் டைரக்ஷன். திரும்பி சில வாட்டி இப்படி பண்ணிட்டே இருந்தா கூட நம்ம சரியா நம்மளை இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா திரும்பி இந்த பக்கம் வருவோம். இது டக் ஆஃப் வார். கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் இப்படி. ஆனா ஏதோ ஒரு பக்கம் சார் போன போட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல. ஒரு பக்கம் போனா லாஸ் நஷ்டம், இன்னொரு பக்கம் போனா லாபம். நேற்றுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, எது எனக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்குமோ எது எனக்கு கம்மி ப்ராஃபிட். நேற்றுக்கு சொன்ன கருத்து என்னன்னா மதத்தின லோயர் பெனிஃபிட்டுக்கு உபயோகப்படுத்தலாம், ஹையர் பெனிஃபிட்டுக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி பேசியிருக்கோம். சரி, என்னோட குரு சகுன ரூபம் முதல்ல வெள்ளை துணி கொடுத்திருக்கிறார், ஸ்வேதாம்பரம். இது எல்லாத்துக்கும் தத்துவார்த்தம் சொல்லுவேன், பட் இங்க இருக்கிறது அப்படியே சொல்லணும்னு அந்த மாதிரிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய வெள்ளை புஷ்பங்களோட அலங்காரம் செய்யப்பட்டு மாலை எல்லாம் போட்டு இருக்கிறாரு. வெள்ளை புஷ்பம் பத்தாதுன்னு சொல்லி வெள்ளையா இருக்கிற முத்து மாலையும் நிறைய போட்டு இருக்கிறாரு. கைக்கோ காதுக்கோ முடிக்கோ எங்கோ வச்சுக்கிறாரு. ஆனா வெள்ளை ட்ரெஸ், இப்படி வெள்ளை ட்ரெஸ் சுவாமியார் சுவாமியாரு பொதுவா இருப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு மகாத்மாவில் இருக்காங்க. ஆனா சுவாமியார் இந்த இவ்வளவு முடி உடத்துவாங்க பாத்தீங்களா, இங்க நிறைய ருத்ராட்ச மாலை அப்படி போட்டி ஜட தொங்கிட்டு இருக்கும், அப்படி பாசமாங்க. அப்புறம் 2 கண்ணு, எல்லாருக்கும் 2 கண்ணு தானே இருக்குங்க. ஏன்னா நான் பேசுறேன், நான் 3 கண்ணு இருக்கிறேன், முக்கண்டி நான். ஆனா பார்வதி குருவுக்கு 2 கண்ணு இருக்கிற போது நினைச்சிட்டா போதும். நினைச்சு பாருங்க, 3வது கண் இங்க இருந்த அவன் எப்படி பார்த்துட்டே இருக்க முடியும்? அந்த கண் இப்படி இருக்கும், அது எப்படி பார்க்கும்? அது டான்ஸ் பண்ற பெண்களுக்கு போடுற அலங்காரம் நல்லாதான் இருக்கும். ஆனா ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது இட் won't give பியூட்டி இல்லையா? அதனால அதே சிவன் இது சும்மா அப்படியே ஒரு திலக்க மாதிரி வைக்கிறோம் தவிர அந்த 3 கண் இல்லாம நம்ம கிருஷ்ணன் நல்லா இருக்காரு. விஷ்ணு சரி 4 கை இருந்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் 4 கையோட பிறந்தா தேவகி அம்மா வேண்டாப்பா எனக்கு, நான் எப்படி தூக்குவேன்னா இப்படி எல்லாம் வேண்டாம், 2 கை போதும். நார்மல் சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ், கர்லி ஹேர், பீகாக் ஃபெதர் இப்படி இருந்தா போதும். நான் முத்தம் கொடுத்துட்டு கட் பண்ணிப்பேன், உடனே திரும்பி ஆயிட்டார், கல்பிச்சுட்டார். இதே கல்பனைதா அதே கல்பனைதா? கல்பனை. நாமம் எங்க இருக்கு, ரூபம் எங்க இருக்கு? சரி, நடுவில் வேதாந்தமே வந்துட்டு இருக்கு, அதே சொல்லணும். வினேத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு குருவுக்கு பக்கத்துல லெப்ட் சைடா ஆதி பராசக்தி உட்கார்ந்து இருக்காமா, வாமம் பீட்டஸ்தித திவ்ய சக்தி. சார் எங்க குரு சன்னியாசி சார், அவருக்கு பக்கத்துல எதுக்கு யாரும் அம்மா உட்காரணும்? வருவேன் தத்துவார்த்தத்துக்கு. அப்புறம் நல்ல சிரிச்ச முகத்தோட மந்தஸ்மிதம், ஜென்டில் ஸ்மைலோட அப்படி இருக்காரு. பூர்ண கிருபாநிதியம், கிருபா
கருணையோட கடவுள்னு சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன குருநாதன் தான் எனக்கு கடவுள்னால கருணையோட கடவுள். இது வர்ணனைங்க. இது ஜென்ரலா என்ன புரியுதுன்னா, தட்சிணாமூர்த்தி சுவாமியை பத்தி சொல்றாரு. தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு எங்கேயுமே வெள்ளை ட்ரெஸ் இதெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனைல வேண்டாம், அந்த அனாலிசிஸ் வேண்டாம். பட் இங்க எதுக்கு ஸ்பெசிபிக் பண்ணி சொன்னா 2 கண்ணுன்றாரு, வினேத்திரம்ன்றாரு. அப்புறம் பக்கத்துல சக்தி இருக்குன்றாரு. பிரம்மனும் பக்கத்துல மாயா சக்தி எப்பவுமே அவரோட சக்தி தான், அது எப்பவுமே இருக்கும், அனாதி அப்படியே இருக்கும். தட்சிணாமூர்த்தி இந்த வெள்ளன்னு சொன்னது எல்லாமே சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்ரகம். ருத்ரத்துல தியான ஸ்லோகம் வரும்போது சுத்த ஸ்படிகம் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி இருப்பாரம்மா. யாரு? சிவபெருமான். சிவபெருமான் சொல்லல, அது பிரம்மனை பத்தி சொல்றதுக்குதான். சுத்த ஸ்படிகம். ஸ்படிகத்துல நீ பார்த்தா அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் தெரியும், அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர்னு சொல்றோம் இல்லையா? சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்ரகம். ஆனா 3 கண்ணு 5 முகம்னு சொல்லப்படுறதே. கங்காதரம் தசபுஜம் சர்வாபரணபூஷிதம் நீலக்ரீவம் சசாங்காங்கம் நாக விக்னோபவேதினம் அப்படி எல்லாம் திரும்பி ஒரு பக்கம் சகுனம் சொல்லிட்டு சுத்த ஸ்படிக சங்காசம் ஞானம் தட்சிணா ஞானம். தட்சிணாமூர்த்தி என்ன ஆதிகுரு அவர்னு தானே சாஸ்திரப்படி நம்ம வழிபடுறதெல்லாம். அதனாலதான் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம். சதாசிவன் இந்த சிவன், தட்சிணாமூர்த்தி. அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சுத்தம் பியூர் அப்படி என்ன அர்த்தம்? அது ஒயிட்டு கிடையாது, ரெட்டு கிடையாது, பிளாக் கிடையாது. ஆக்சுவல் பியூர் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லும் போது அதுக்கு ஏதாவது கலர் இருக்கா? ஜலத்துக்கு ஏதாவது கலர் இருக்கா? சுத்தமான ஜலத்துக்கு வர்ணம் இல்லை. ஆகாயத்துக்கு ஏதாவது வர்ணம் இருக்கா? இல்ல. ஆனா ஆகாயத்துல வர்ணமானதெல்லாம் பறக்கிறது, வர்ணமானதெல்லாம் பூக்கிறது, ஆடுறது, பூக்கள், பறவைகள். ஆனா ஆகாயத்துக்கு வர்ணம் இருக்கா? அப்போ வர்ணம் இல்லாத, குணம் இல்லாத அந்த வஸ்துந்தான் சுத்தம்னு கூப்பிட முடியும். அது ஆத்மா மட்டும்தான், பிரம்ம மட்டும்தான். அப்போ ஒரு விதத்துல அதேதான். சரி, எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு பாவனைக்கு எப்படியாவது பண்ணிக்கோ. அவர் கால் கலர் போட்ட என்ன, ஒயிட் கலர் போட்ட என்ன, ஏதாவது இப்படிதான் பண்ணணும் சார், நான் குரு நினைச்சுக்கணும், இப்படிதான் நினைச்சுக்கணும். எனக்கு குருவுக்கு 4 கண்ணு இருக்கு. இதெல்லாம் கிடையாது. Go deep into the நாமரூபம் தாண்டி போகணும். அது நாமரூபம் ஆஃப் தி குரு ஆகட்டும், நாமரூபம் ஆஃப் தி ஈஸ்வரன் ஆகட்டும், தாண்டி போகணும். அறிவு மூலமா புத்தி பூர்வகமா தாண்டி போறதுன்னா புரிஞ்சுக்கணும். அது குருவை பத்தி சொல்லு, ஈஸ்வரனை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்லு, எல்லாம் ஒரே சுத்த சத்துவம். சுத்த ஞானைக மூர்த்தையே. அதே போல் அயக்ரீவனை பத்தி குருவா சொல்லும் போது இங்க தட்சிணாமூர்த்தி சைவர், இந்த இதுல வர வைஷ்ணவர்களுக்கு ஹயக்ரீவர் தான் குரு. அதுல கூட இந்த சுத்தம் அనే வார்த்தை இருக்கு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம். ஏன் ஸ்படிகாக்ருதிம் என்றாங்க? ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. அதில் அங்கேயும் ஸ்படிகம், இங்கேயும் ஸ்படிகம். என்ன குறிக்கிறது? ஞானம், சுத்தம், பியூர், அன்அடல்ட்ரேட்டட், கல்பிதம் అనేది இல்லாத வஸ்து. மாயா சக்தி எப்பவுமே அங்க இருக்கு. மாய
அப்பப்போ கல்பனை செய்யும். அது கல்பனை பண்றதுனால பிரம்மனுக்கு ஒன்றும் ஆகலை. ஞானத்தோட கூடியிருக்கிற குரு சரீரத்தோட துவைத உலகத்துல இருந்து துவைத சரீரம் வச்சிருக்கிற நானு அஜ்ஞானியா இருக்கிற சிஷ்யன் என எல்லா இதுல இருந்துட்டு அவரோட ஸ்வரூபத்தினை மறக்கலை. ஞானம் அடைஞ்சார், அதனாலதான் அவர் ஞானி. நீ அப்படி புரிஞ்சுக்கோ, நீயும் அதேதானே புரிஞ்சுக்கோ. அதுதான் அவருடைய உபதேசம், அவருடைய வேலை. அடுத்த 114 என்ன சொல்றாருன்னா, வந்தாச்சு, சிவபெருமானே வந்துட்டாரு. அவரே நேரா சொல்றேன், நீ உனக்கு புரியல என்னவன்னு நினைச்சுக்கிறேன், ஞானஸ்வரூபம். இப்ப நான் அதான் பேசிட்டேன், அதை வச்சுட்டுதான் பேசிட்டேன். ஞானஸ்வரூபம் நிஜபாவயுக்தம்னா தன ஸ்வரூபத்துல தானாவே இருக்கிறது. நிஜபாவம்னா நிஜம் அன்னது ஒன்னே ஒண்ணுதாங்க, ஆத்மா பிரம்மம். அங்க நிஜமும் அது சொல்ல திரும்பி அபத்தம் வேற இருக்க, போய் காம்ப்ளிமெண்டரி துவைத்தம் துவந்தங்களா வருமானா, அதனால அது கூட சொல்லக்கூடாது. அது சொன்னா கூட டிஃபெக்ட் தான். அதனால்தான் there is only one God சொல்றது தவறு, there is only God சொல்லணும். வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஞானஸ்வரூபம் நிஜ பாவயுக்தம். பாவம் అనేది మనస్సుకి అని நம்ம நினைச்சுக்கிறோம். மனசுல நிறைய பாவங்கள் வருது, சத்பாவனா துர்பாவனா, அந்த பாவனை சொல்லல இல்லை. அதனாலதான் நிஜ பாவயுக்தம்னு சொல்றேன். நிஜ இது பாவன் இல்லை, நான் இருக்கேன் అనేది இது பாவன் இல்லை. பாவனைன்னா நினைச்சுக்கிறது, நான் அப்படி பாவிக்கிறேன். பாத்தீங்களா, பாவனா இஸ் அகைன் கல்பிதம். இல்லைன்னா பாவமனே சொல்ல நிஜானி சேர்த்திட்டாருங்க, அது பாவம் கிடையாது. நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அது தட் இஸ் நாட் எ தாட். மிச்சம் எல்லாமே தாட்ஸ். எது எப்போ அந்த ஸ்வரூபத்து நினைவுல இருந்து நம்ம உடம்பு கூடயோ மனசு கூடயோ புத்தி கூடயோ ஜாயின் பண்ணிச்சுன்னா தென் பாவ மண்டலம். பாவமண்டலம். அதனால ஒருத்தருடைய பாவனை வேறு, அவனின் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த நிஜ பாவம் అనేది ஒரே பாவம் தான், நான். அது எல்லாருக்கும் சம்பந்தம், நான். அதனாலதான் எல்லாரும் எல்லா பாஷையில எல்லா லோகத்துல எந்த இடத்துல இருந்தா கூட நான் இப்படிதான் காட்டுவான் தவிர நான் எப்படி கை தூக்குவேன் குழந்தை கிளாஸ்ல, அது வேற. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. நீங்க யாரும் காட்ட மாட்டேன், கை இங்க காட்டுவாங்க. நிஜபாவயுக்தம் அது பாவனை இல்லாதனால அது உணர்வுன்னு சொல்றது. நீ உணர்வுக்கு எப்படி டெபினேஷன் எப்படி புரிஞ்சுக்கணும். அடிக்கடிக்கு உணர்வுன்றோம், கான்சியஸ்ன்றோம், சைத்தன்யன்றோம், ஆத்மான்றோம், பிரம்மன்றோம். இத்தனை வார்த்தை நீ கேட்ச், கிரகிக்கணும். நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது 2 ஸ்டெப். அது 2. ஆனா நான் இருக்கேன்னு தெரியும். நான் ஆனந்த ஸ்வரூபம். நான் ஆனந்தம் இருக்கே இல்ல, ஆனந்த ஸ்வரூபம் தான். நான் என்ன சொன்ன அன்னைக்கு, பிரம்ம வேற இல்ல, பிரம்ம ஆனந்தம் வேற. பிரம்மையேவ ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தகர ஆனந்தமாவே அவர் ஆனந்த ஸ்வரூபம் இருந்து எல்லாருக்கும் இது சொல்லி
அவங்களுக்கு புரிய வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு அவங்களோட ஆனந்தத்தினை கொடுத்து, ஓகே, ஆனந்தகரம், நீ ஆனந்த ஸ்வரூபம் தான் அப்படின்னு பண்ணுவார். ஆனந்தகரம், ஆனந்தம் பண்றவர்னா அர்த்தம் போதனை செஞ்சு உபதேசம் பண்ணி புரிய வச்சு அது பண்ணினவன்னா எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு திறமை வேணும். அவருக்கு அந்த பொறுமை திறமை எங்கிருந்து வந்துச்சுன்னா அவருடைய குரு கேட்டுன்னு அவரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டார். அதனால பிரசன்னம், புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, ஒத்துக்கிட்டானா இல்லையா, குரு ஒண்ணு கவலைப்பட மாட்டார். கவலைப்படுறவன்னு பிரசன்னமா இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த குருநாதர் யோகேந்திர மீடியம், யோகிகளுக்குள்ள எல்லாருக்குள்ள, பொதுவா யோகிகள்னு சொல்றோம் இல்லையா, அதனால யோகேந்திர, இந்த யோகேந்திர வேர்டு ఉపయోగపడుతువాంగ சில వాటి. ఇంద్ర అనేది நம்ம కాంచి మఠ ఆచార్యులు எல்லாருக்கும் அந்த ஜெயேந்திர சரஸ்வதி, இந்திர అనేది அவங்க இதுல வருது. இந்திரன்னா சுப்பீரியன் அர்த்தம். ஸோ யோகிகளை கூட யோகி என்ன, அந்த ஞானினாம் ஞானி, குருனாம் குரு, குருனாம் குரு. சரி, இவர் என்னன்னா எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற வியாதி, சம்சாரம் அనే வியாதிக்கு மருந்து கொடுக்கிற வைத்தியர் அவரு. அதுதான் தட்சிணாமூர்த்தி தியான ஸ்லோகம் கூட அதான் சொல்றோம் இல்லையா, பேஷஜம் அண்ட் பிஷக், பிஷக்ன டாக்டர், இங்க ரெண்டும் சேர்த்து இங்க பவரோக வைத்தியம், பவரோகத்துக்கு வைத்தியம் பண்றவர்னா டாக்டர் தானே வைத்தியர், அண்டர்ஸ்டுட். நாட் நம்ம லோக்கல் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், ஆப்தாலமாலஜிஸ்ட், எல்லாம் ஜிஸ்ட் தான், கைனகாலஜிஸ்ட் அப்படி இல்லை. சாமானியம் எல்லாருக்கும் இருக்கு. காமன் டிசீஸ், காமன் டிசீஸ் இக்னோரன்ஸ், காமன் டிசீஸ் சம்சார இக்னோரன்ஸ். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் சத்குரு, என்னுடைய சத்குருவுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். மேலும் தியானிக்கிறேன்றாரு மூர்த்தியும், இக்கட நமஸ்கரிக்கிறேன்றாரு. அப்ப தியானத்திலே நமஸ்காரம், நமஸ்காரத்திலே தியானம். அடுத்தது 115வது ஸ்லோகம். வந்தே குருணாம் சரணாரவிந்தம் சந்தர்ஷித ஸ்வாத்ம முகாம்புதீனாம் ஜனஸ்ய ஏஷா குலிகாயமானம் சம்சாரஹால மோக சாந்தியை, சம்சாரஹால அலமோக சாந்தியை. திரும்பி வந்தே நமஸ்கரிக்கிறேன். குருணாம் சரணாரவிந்தம், இங்க பகுவச்சனம் ப்ளூரல் உபயோகப்படுத்துறாரு சிவபெருமான். குருநாமன்னா பகுவச்சனம், குருக்களுக்கு மரியாதையா சொல்லும் போது அந்த ரெஸ்பெக்டட் நீங்கள் அப்படின்னு, நீங்கள் ஒருத்தர் தானே, ஆனா ஏன் சொல்றோம்னா மரியாதை. இங்க அப்படி நினைச்சுக்கலாம். குரு பரம்பரை, நானும் இந்த குரு, இது ஒரு வாழை மரம் போட்ட கண்ணுக்குட்டி போல ஒரு டேப் கனெக்ஷன் தான். அதனாலதான் அங்க இருந்து அது வந்துட்டே இருக்கு குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரைக்கு சொல்ற இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்றோம்? நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம்
தோடகம் வார்த்திககாரம் அந்யான் அஸ்மத்குரும் சந்ததம் ஆனதோஸ்மி. அது வந்து ரொம்ப பெருசா அப்படி இருக்கனால ஸ்லோகம் மாதிரி வராது, அப்படி அப்படி கட் பண்ணி சொல்லணும். இது வந்து குரு பரம்பரை சொல்றது இன்னொரு ஸ்லோகம். நாராயண பத்மபவம் சதாசிவன் சொல்றது ஒரு பக்கம். இந்த நாராயண பத்மபவம் இதே அங்க சுகம் வந்ததுக்கு அப்புறம் சுத்த வைஷ்ணவர்களான்னு சொன்னா அங்கிருந்து அவங்க இந்த லிஸ்ட் மாற்றுவாங்க. சுகாச்சாரியர் வரைக்கும் ஏத்துக்கும். ஏன்னா பாகவதம் சொன்னார்ல, அதுக்கப்புறம் கௌடபதம் சங்கரம் அந்த பக்கம் வரமாட்டாங்க. அவங்க வந்து வேற அவங்களுக்கு அந்த ஆழ்வார்களோ அந்த மாதிரி பேர் எல்லாம் ஏதாவது வந்துருது. பரவாயில்ல, ஏதாவது. ஆனா எங்க ஆரம்பிச்சான்னு விஷ்ணு வந்தாங்க, நாராயணம். சரி, அப்படி அந்த குரு பரம்பரைக்கு வந்தே அவங்க எல்லாத்துடைய பாத பத்மங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன், சரணாரவிந்தம். என்ன பண்ணாங்க அவங்க எல்லாரும்? இத்தனை காலமா இத்தனை மகாத்மார்கள் இத்தனை குருக்கள் வந்தாங்க விட்டுருக்காங்க. சுவாத்ம அம்புதீனாம் சுகம், ஆத்ம தீர்த்தத்துடைய அம்பு வந்து இங்க ஜலம். அப்படின்னா ஸ்ரோதஸ் ஞான கங்கை, ஸ்ரோதஸ் போலுதானே பிரவாகம். குரு பரம்பரை பிரவாகம். அதனால சுக ஹாரா, சுக ஸ்ரோதஸ் அது வந்து எனக்கு காட்டி கொடுத்தாங்க. சந்தர்ஷித ஆத்ம சுகம். வேற ஏதோ காட்டி கொடுத்தார், அந்த உருவத்தின்னு காட்டி கொடுத்தார், அந்த ரூபத்தின்னு காட்டி கொடுத்தாரு, அந்த கடவுளை காட்டி கொடுத்தாரு, எனக்கு சொர்க்கம் காட்டி கொடுத்தாரு. இது இல்லைங்க, ஆத்மானந்தம். அப்புறம் அதனால இவர் வந்து இந்த லோகத்துல சம்சாரத்துல துக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு அநேக ஜன்மங்களை இப்படி போயிட்டு இருக்கிற these helpless creatures, ஜீவாஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்சாரமனே ஆலாஹலம். ஆலாஹலம்னா the deadliest poisons which சமுத்திர மதனம் செய்யும் போது வந்து அந்த காலக்கூட்ட விஷம் இல்லைன்னா ஆலாஹலம் அதுக்கு பேரு. அதுக்கு தவிர வேற எதுக்கும் அந்த வார்த்தை திரும்பி சொல்ல முடியாது. பரீட்சித்து பாம்பு, அந்த பாம்பு வந்து அவ்வளோ தட்சக, அதுக்கு அவ்வளவு விஷம் இருக்குன்னு என்னன்னு சொல்லு. இது வந்து அதனால்தான் பேரு பகவான பரமேஸ்வரனை வந்து அதை குடிச்சு லோகத்தினை காப்பாத்திட்டாரு. ஆலாகலம் இங்க என்ன? அது ஆலாகலம் விஷம், சம்சாரம். பாத்தீங்களா, சம்சாரத்தினை அக்னியோட சொல்றாங்க, சம்சாரத்தினை கடலோட சொல்றாங்க. இது டூ மச் சார், டூ மச். இதுதான் சத்தியம் வா. సంసార ఆలాహలం அதினை சாந்தி படுத்துது, அந்த மோகத்தை. அந்த அக்னி ஆலாகலம்னு ஒரு அக்னி போல் அந்த பாய்சன் அதை நீக்கிற யாருடையது? அது ஜனஸ்ய, நாட் ஸ்பெசிபிகல்லி ஒன் பர்சன். பிறந்தவன் எல்லாருமே, சம்சாரத்துக்குள்ள வந்தவன் எல்லாருமே அஜ்ஞானிகள் தான். ஆனா அப்படி பிறந்து கூட சாஸ்திரம் குருன்னு ஆசிரியிச்சு சில பேரு மகாத்மா ஞானிகள் ஆகிறாங்க. அதனால பொதுவா அத காமன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அவங்களுக்கு இவர் ஒரு மருந்து குளிக்க, டேப்லெட் போல் குளிக்க சொல்லுவாங்களா ஆயுர்வேதத்துல. குளிக்கன்னா ரவுண்டா உருண்டா பண்ணா குளிக்காது. குளிக்காயமானம் யாரோ ஜனங்களை எல்லாத்துக்கும் இந்த ஹாலாஹலமனே பாய்சன் நினைச்சு ஆன்டி பாய்சன் மெடிசன் கொடுக்கிறார். என்னது ஆன்டி பாய்சன் மெடிசன்? ஞானம். அஜ்ஞானத்துக்கு மருந்து ஞானம்.
இருட்டு போறதுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சம் வரணும். வேற ஏதாவது பண்ணணுமா? இது நல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இருட்டு போகணும், நான் பஜனை பண்றேன். இருட்டு போகணும், நான் நாராயணம் பாராயணம் பண்றேன். இருட்டு போகணும், தலையில சீர்ஷாசனம் பண்றேன். இருட்டு போகணும், நான் டான்ஸ் ஆடுறேன். இருட்டு போகணும், நான் வீணை வாசிக்கிறேன். நீ ஏதாவது சொல்லு, இருட்டு போகுமா? எஸ், பிரிங் த லைட். எதுக்கு எது பண்ணா போகும், அதுதான் வேணும். எனக்கு பசி போகணும், ஆனா நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு ஏதாவது இல்லைன்னா நான் சாப்பிடாம இருப்பேன். பசி போகும். நான் அப்படியே உட்கார்ந்துட்டு பிராணாயாமம் பண்ற பசி போகும். அப்படியெல்லாம் இல்லை. பசிக்கு ஆகாரம். அதே போல்தான் அஜ்ஞானத்துக்கு ஞானம் வேணும். வேற எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அஜ்ஞானம் நான் விரதம் இருப்பேன். நீ விரதம் இருக்கிறது வேற விஷயம். அது சின்ன சாதனை. அஜ்ஞானம் போகணும், நான் திருப்பதி நடந்து போயிட்டு வரேன். திருப்பதி நடந்து நீ 100 வாட்டி 1000 வாட்டி போயிட்டு வந்தாலும் அஜ்ஞானம் போகாது. குருன்னு ஆசிரியிச்சு ஞானத்தை அடையணும். கேட்டு வாங்கி புத்தினி சரி பண்ணி. அஜ்ஞானம் అనేది எங்க இருக்கு? பாக்கெட்லயா? இல்ல பேங்க் லாக்கர்ல இருக்க? அப்போ இங்க சரி பண்றதுக்கு இங்க இருந்து மருந்து கொடுக்கணும். இதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அழகா சொல்லிட்டார். குரு பரம்பரனே பாராட்டுறோம். குரு குரு குரு, சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம், அஜ்ஞானம் ஞானம் எல்லாம் இதே. அடுத்தது யஸ்மின் ஸ்ருஷ்டி ஸ்திதி த்வம்ச நிக்ரஹானுக்ரஹாத்மகம் கிருத்யம் பஞ்சவிதம் சஸ்வத் ஆசதே தம் குரும் பஜேத். டியூன் மாத்திட்டார் சிவபெருமான் நடுவில். குருவனை பஜிக்கிறே. எந்த குரு? எப்படிப்பட்ட குரு? இங்க பாருங்க, உடனே அகெயின் சிருஷ்டி ஸ்திதி துவம்ச நிகிரக அனுகிரகாத்மகம் 5 விஷயங்கள் சொல்றாரு. சிருஷ்டி ஸ்திதி லய. யாரு இந்த கல்பிதம் சிருஷ்டி மாயசக்தி வச்சு சிருஷ்டி பண்ற இருக்கிறது போல. அப்புறம் துவம்சம் லய. அது கூட இன்னும் 2 முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. நிகிரக அனுகிரக. இது 2 வார்த்தைகள் இம்பார்ட்டன்ட். பகவான் எல்லாம் சிருஷ்டி பண்ணாரு, எல்லாம் ஆர்டர்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. எல்லாரும் இந்த கர்மங்கள், இந்த உன்னோட பூர்வ ஜென்ம கர்மா, இதோட பலம், நீ இங்க பிறந்துக்கோ, இப்படி போ, இப்படி இரு. இவன் இப்படி போய் அங்க இருக்கானா இல்லையா, என்ன பண்றான், என்ன இது ட்ராபிக் லைட்ஸ் வச்சுட்டோம். ஆனா அங்க பண்றான ஃபாலோ பண்றானா இல்லையா? கேமரா வைடா மறுபடியும் வச்சுட்டான். ஆளு பத்தல, லைட்டு பத்தல, ஆளு பத்தல, கேமரா வச்சுட்டு வீட்டுக்கு அப்புறம் நோட்டீஸ் வரும். உன்னுடைய சிம்பிளி ஒரு மெமோ வரும், இவட ஃபைன். நிகிரகம் பண்ணணும் இல்லையா? பகவான் இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்கி இவ்வளவு பெரிய குடும்பம் வச்சுக்கிட்டு அவர் சும்மா இது கண்ட்ரோல் பண்ண எப்படி தெரியாம இருந்த என்னாகும்? ஐயையோ, நிறைய குடும்பங்கள் எப்படி சரியா பாத்துக்கிறது இல்ல, மேனேஜ் பண்ணல, அப்படின்னா எத்தனையோ என்னென்னமோ ஆயிட்டு இல்ல. நம்ம பாக்குறோம், அனுபவத்துல இருக்கு. மேனேஜ் பண்றது தெரியணும் எப்போ, அந்த டைம்ல அதுக்கு தகுந்த போல். learn to manage the life, learn to manage the time, learn to manage the man management, time management, mind management, marriage management.
மேரேஜ் பியூரோ అని அவன் ஆபீஸ்ல விட்டு கல்யாணம் பண்ண வைப்பான். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம அது சிஐடி பியூரோ கிட்ட போனோம். சிருஷ்டி ஸ்திதி துவம்ச நிகிரகம். அதனாலதான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம். லா ஆஃப் கர்மா இது இப்படி இருக்கும். திஸ் இஸ் வாட். இது வந்து நியத கர்மா, நிஷித்த கர்மா, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் எல்லாம் சொல்லி வச்சு அப்படி நடத்தணும். அப்படின்னு சொல்லி என்ன சார் ரொம்ப பயப்படுத்தார், ஹிட்லர் ஒரு ரூலர். இல்லை இல்லை, நான் ரொம்ப கம்பேஷனேட். நான் கட்டி பிடிச்சாச்சு. பகவானுக்கு குருவுக்கு இருக்கிற பிரேம, சாஸ்திர மாதக்கு நம்ம மேல இருக்கிற பிரேம, அன்பு யாருக்கு எங்கவே இருக்காது. யாருக்கு யாரு அவ்வளவு பிரேம காட்ட முடியாது. மூணுமே சாஸ்திரம், குரு, பகவான், மூணும் வேறில்லை, மூணு வேறில்லை. அப்படிப்பட்ட அனுகிரகம் தத்துவம் கூட இருக்கு. இந்த அனுகிரக தத்துவத்தின் ரொம்ப சிறப்பா பேசுவாங்க வைஷ்ணவர்கள். அனுகிரக தத்துவம் அது ஒரு தத்துவம், நிகிரக தத்துவம். அதனாலதான் விக்கிரகம் இஸ் ஈக்குவல் டு விக்கிரகம். நிகிரக பிளஸ் அனுகிரக இஸ் ஈக்குவல் டு விக்கிரக. அது எப்படி கிராமட்டிக்கல் அப்படியெல்லாம் பார்க்காதுங்க. விசேஷேன கிரகம் விக்கிரகம் வரும். ஆக்சுவலா விசேஷேன கிரகம்னா, கிரகம் என்ன, எது இழுத்துறதோ, எது கிரகிக்கிறதோ, எது அப்சார்ப் பண்ணிக்கிறதோ, விசேஷேன கிரகம். அதனால நீ சகுண ரூபంలో ஆரம்பிச்சதே கிரமங்கா ஒரு நாளைக்கு ஒரு ஜென்மல நீ வந்து உன்னை கிட்ட இருந்து நான் உனக்கு சும்மா விளையாடு போ அப்படின்னு உலகத்துல அனுப்பிச்சிருக்கேன், நீ எப்படி என்ன மறந்துட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி இழுப்பாரு, அனுகிரகம் பண்ணி இழுப்பாரு. நான் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ பாக்குற ஸ்பீடு லிமிட் அதெல்லாம் வச்சிருக்கேன். அந்த போல் அந்த அதனால விக்கிரகம் అనేది வந்து நம்மளை அனுகிரகம் பண்றதுக்கு, நம்மளை நிகிரகம் பண்றதுக்கு. நம்மளை நிகிரகம் பண்றது எப்படின்னா, பகவத்கீதா, கடவுள் பேசின பேச்சு கேட்டா அவர் நம்ம என்ன, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு அவரு, அப்பதான் புரியும். இல்லைன்னா நம்ம வின்சென்ட் ஃபேன்சிஸுக்கு நம்ம கல்பித்தத்துக்கு நஞ்சு கூடாது. அதனாலதான் சர்வம் நம்ம கல்பித்தந்தான். அவர் வார்த்தை கேட்கறது இல்லை, மனசு அவருக்கு கொடுக்கறது இல்லை, காதும் அவர் பேச்சு கொடுக்கறது இல்லை. பாயசம் கொடுக்குறேன், போப்பா உன்னை பாயசம் நீயே வச்சுக்கோ, ஐ டோன்ட் வாண்ட், எதையும் வாங்க மாட்டார், எதுவுமே கேட்டு இருக்க மாட்டார். நீ என்னமோ சும்மா நினைச்சுக்கிட்டு இத்தனை வாட்டி வந்தா பாரு, ஒரு வருஷம் வரேன் கூட போட்டுட்டு இருக்கேன் குண்டியில, நீ ஏதாவது பண்ணு, உன்னோட அகங்காரம் எனக்கு கொடுக்கல, உன் மனசுல இருக்கிற ராகத்வேஷம் எனக்கு கொடுக்கல, உன் மனசு எனக்கு கொடுக்கல, உன் மமகாரம் எனக்கு கொடுக்கல, அது எல்லாத நான் எதிர்பார்க்கிறேன். எதுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன்? நீ நான் வேற தரேன்னு சொல்லு, அசல் வேற தான்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. From A to Z, you take any text anywhere, the words of the Lord, எங்கமே கூட இது எதுவுமே கேட்கல. இதெல்லாம் என்னன்னா கல்பிதம். பட் எவ்வளவு அதுல அடிச்சுட்டு போறோம், கல்பித்தத்துல போயிட்டோம், கலந்து போயிட்டோம், எவ்வளவு முனிங்கி போயிட்டோம், கலந்து போயிட்டோம். எவ்வளவுன்னா எங்க இருக்குன்னு தெரியல சார், எப்படிதான் வெளியே வரலன்னு தெரியல சார். சாஸ்திரம் இவ்வளவு சொல்லி சொல்லி சொன்னா கூட மைண்ட் ஏத்துக்கிறதா, ஒத்துக்கிறதா கஷ்டம். பாத்தீங்களா, கஷ்டம். உள்ள இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணும் பய ரூபத்திலேயோ அகங்கார ரூபத்திலேயோ மமகார ரூபத்திலேயோ உள்ள ஒண்ணு தடமா நிக்கிறது பாருங்கோ,
100க்கு 200% கீதையில பகவான் சொன்னதோ இங்க இவர் சொன்னதோ ஏத்துக்கணும்னா we are not capable. நமக்கு அந்த சக்தி இல்ல, சாமர்த்தியம் இல்ல. அந்த சாமர்த்தியம் எப்போ வரும்னா நான் குரு சந்நிதியில உட்கார்ந்துட்டு உபதேசத்தினை கேட்டுட்டே குருவுக்கு பூர்ணமா சரணாயி இருந்தாதான் நடக்கும். இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. வேதாந்தம் கேட்டதுனால ரொம்ப வருஷம் பண்ணதுனால மாற மாட்டது மனசு. அது அவ்வளவு என்ன அது சொல்லணும், திம்முறது சொல்லு அப்படி. அது அவ்வளவு குறும்பு. அதனால వ్యవసాయాత్మిక బుద్ధి అని గీతలో கல்டிவேட்டட் மைண்ட்னு கல்டிவேட் பண்ணணும். எந்த வித்தியனால எந்த காலேஜுக்கு எந்த ஸ்கூலுக்கு போய் மைண்ட் கல்டிவேட் பண்ண முடியும்னு இல்ல. சத்குரு கிட்ட மட்டும்தான் போகணும். அத்தியாத்ம சாஸ்திர வித்யன்னு போதிக்கிற குரு கிட்ட போகணும். கொஞ்ச நேரமாவது போகணும், அப்பப்பாவது போகணும். வேற வழி இல்லை. இதுக்கு நியூ சம்திங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்கலாமா சார்? பாத்தீங்களா எவ்வளவு பாப்புலர் ஆயிட்டு வருதா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாத்துல வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சுக்கிறோம். இட் ஹஸ் கம் ஆல்ரெடி. பிரைம் மினிஸ்டர் அடிக்கடிக்கு சொல்றாரு எல்லாம் எதுல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆச்சரியம். என்னோட வெப்சைட்ல நான் இப்போ வேலை பண்றதுக்கு போகும்போது திடீர்னு ஒரு நியூ டூல் கிடைச்சது. பார்த்தேன் கொஞ்ச நாள் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் உபயோகப்படுத்தலை. நான் உபயோகப்படுத்துவேன். இட்ஸ் எல்லாமே போன்ல வந்துச்சு. போன்ல சில இந்த அதெல்லாம் போனா வீடியோ மேக்கிங், ஆடியோ மேக் சம்திங், இதெல்லாம் ஸ்லைட் மேக்கிங் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பண்ணலாம். அப்படி ஏதாவது இந்த ஞான வர்த்திக்கு பண்ணுங்க, அது மட்டும் முடியாது. வேற எல்லாம் பண்ணலாம். வேற எல்லாமே அகட்டித கட்டணா பட்டியசி, அன்பிலீவபிள், அன்கம்பேரபிள், அப்படி எல்லாத்தையும் பண்ண வைக்கலாம். இதுவும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி சொல்லி 5 தத்துவம் தெரிஞ்சுதா? நிகிரகம் விக்கிரகம் சொல்ல. சரி, இந்த 5 குரு பண்றாருன்னு சொல்றாரு. குரு எப்படி சிருஷ்டி ஸ்திதி லய பண்ண முடியும்? அதாவது குரு பிரம்ம தத்துவம் பத்தி தான் சொல்றோம். குருக்கு என்ன வேலைங்க? இவர் எல்லாம் நிறைய பேர் சிருஷ்டி பண்றதா? இவர் இருக்கிற சிருஷ்டியை எல்லாமே போய பாதி கணவன் சொல்லி இவரு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்க இருந்து இந்த கல்பிதம் எல்லாம் வந்துச்சு? பிரம்மம். ஆனா பிரம்மம் மாறிட்டாரா? பிரம்மம் மாறல, ஆனா கல்பிதம் காணப்படும். ப்ராப்ளம் ஏஸ் நீ கல்பித்தத்தினே பாக்குற. அதான் காணல் நீர் எக்ஸாம்பிளோட தொடங்கிட்டோம். கல்பிதம் வார்த்தையோட தான் இன்னைக்கு தொடங்கிட்டோம் நம்ம சத்சங்கம். சரி, கிருத்தியம் பஞ்சவிதம் சஸ்வத். அப்படி வெரி கேர்ஃபுல்லி, இன்டெலிஜென்ட்லி, குவிக்லி இந்த 5 பண்ணுவாராமா. இது இப்படி எடுத்துக்கோங்க. அஜ்ஞானியா இருக்கிற எனக்குள்ள குரு ஞானத்தினை சிருஷ்டி பண்ணுவார், அஜ்ஞானத்தினை லயம் பண்ணுவார், ஞான நிஷ்டனை கொடுப்பார். இது புரிஞ்சுக்கணும். அந்த கதையில விட்டுடுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அதில் இது முக்கியம். இன்னொரு வாட்டி சொல்றேன். ஞானத்தினை சிருஷ்டி பண்ணுவார், அப்புறம் அஜ்ஞானத்தினை லயம் பண்ணுவார், அப்புறம் ஞானஸ்திதி நிஷ்டனை கொடுப்பார். எனக்கு கிரமசிக்ஷனோட கூடி இருக்கிற டிசிப்ளினரி லைஃப் ஸ்டைலு வரபோது விக்கிரகம் பண்ணுவாரு. அப்புறம் பிளஸ் பண்ணுவார். என்னது? பிரம்ம ஜானத்தோட என்ன பிளஸ் பண்ணுவாரு. சுகி பவா. ஓகே, அந்த அஷ்டாவகர கீதையில அந்த வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவாரு. சுகி பவா, சுகி சர, பி ஹாப்பி அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அது எப்படி சாத்தியம்?
only through ஞானம். சரி, இதோட நிறுத்துறோம். அடுத்த ஸ்லோகங்கள் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.